அங்க இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ஸ்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கம்பீர் கிட்டயும், கம்பீருடைய டீம் மென் கிட்டயும் நம்முடைய சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா? அசிஸ்டன்ட் கோச், கொட்டாக், இந்த ஃபீல்டிங் கோச் இவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? இவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஐயா கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. நீங்க வந்துட்டு மேட்ச விளையாட போற மெயின் பேட்டிங் பிட்ச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் பிட்ச்ல விளையாட சொன்னா, நீங்க இதோடைய மீதி பாதிய ரொம்ப எடுத்துக்கிறீங்க. உங்கள நான் அவ்வளவு தான் எடுத்துக்க சொன்னேன்னு" சொல்லி கொஞ்சம் அந்த பேட்டிங் பிட்ச்ச டேமேஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நடக்குது. நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. உங்க பிராக்டிஸ கொஞ்சம் ஓரமா வச்சுக்கங்க. இதுக்கு மேல உள்ள வராதீங்க ப்ளீஸ். அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த கிரவுண்டுல நெறைய மேட்சஸ் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறனால, இது வந்து சீசன் டைம். ஸோ இந்த நேரத்தில வந்து ஒரு ஒரு பிட்ச வந்து அழகா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப், கிரவுண்ட்ஸ்மேன். அப்ப நான் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ நான் கொஞ்சம் சொன்னா கேளுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாரி இவரு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆனா இவர் சொன்ன விதம் வந்து இப்ப நான் சொன்ன மாரி இல்ல போல இருக்கு. "ஹலோ ஏங்க நவுருங்க அங்க, ஏங்க" அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாருன்றது தெரியல. ஸோ இவரு சொன்ன விதம் வந்து செட் ஆகலன்னு சொல்லி நம்முடைய இந்தியன் டீம் சைடுன்னு சொல்லப்படுது. கம்பீர் காண்டாயி, "நீ எனக்கு சொல்லாத, நீ எனக்கு சொல்லாத. நீ ஒரு கிரவுண்ட்ஸ்மேன். நீ எனக்கோ, என் டீம் ஆளுங்களுக்கோ நாங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லாத" அப்படின்னு சொல்லி திருமலை விஜய் கணக்குல வந்து கோவப்பட்டுக்கிறாப்ல.